Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கற ஒரு 7th ஸ்டாண்டர்ட் இருக்குல ஒரு poem பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம ப்ரீவியஸா நிறைய poem பார்த்திருக்கோம். poem பார்க்கும்போது என்ன ஜெனரல் ரூலோ அதே ரூல் தான் இதுக்கும். ஃபர்ஸ்ட் poem, poet very important, vocabulary important and one more thing poetic devices வந்து ரொம்ப important. ஏன்னா poetic devicesல இருந்து more than 3 to 4 question நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? போயத்துக்குள்ள போயிடலாம். இந்த யுவர் ஸ்பேஸ் போயம் அப்படிங்க இந்த யுவர் ஸ்பேஸ் போயத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேவிட் பைட்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இந்த யுவர் ஸ்பேஸ் போயத்தை யார் எழுதியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் பைட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயத்தை எழுதியிருப்பாங்க. இந்த போயம்ல வந்து டேவிட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ நோ நீட் டு ஸ்டடி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம போயத்தில் இருக்கக்கூடிய வெக்காபுலரி, போயட்டிக் டிவைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போயத்துக்குள்ள போயிடலாம். இந்த போயத்தை பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தென் ஃபியர். அதாவது நம்ம பேசும்போது எப்படி பேசணுமா, ரொம்ப ஜென்டலா ரொம்ப சாஃப்டா பேசணுமா. இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். அதாவது ஒருத்தங்க வந்து லவ்வால தான் வந்து ரூல் பண்ண முடியும், மோர் தேன் ஃபியர். அதாவது நம்ம வந்து ஒருத்தங்களுடைய லவ்வை பெறணும் அப்படின்னா அது வந்து ஒருத்தங்களுடைய அன்பை பெறணும்னா அது வந்து அன்பான வழியில தான் இருக்கணும். ஃபியர் ஒருத்தங்களை பார்த்து பயப்படுறதுனால வரக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலா இங்க வந்து அவங்க எதை மென்ஷன் பண்ணி பேசுவாங்க அப்படின்னா அரசருக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுவாங்க. சரியா? அதாவது இதுல ஒவ்வொரு பர்டிகுலர் திங்குமே சில பர்சன்ஸை வந்து மென்ஷன் பண்ணி இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மேட் த குட் வி மைட் டூ ஹியர். அதாவது ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டு ஹியர். ஹார்ஷ் அப்படிங்கிறது என்ன? ஹார்ஷா பேசுறதுன்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப அன்பா தான் பேசணும். இந்த ஏன்னா நம்ம தான் உங்களுக்கு வந்து ரோல் மாடலா இருக்கும். சரியா? இந்த லைன் வந்து எதை மென்ஷன் பண்ணும், இது கூட கொஸ்டினா கேட்கலாம். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டூ ஹியர். ஏன்னா குழந்தைங்க நம்மள தானே நிறைய பாக்குறாங்க. மோர் தென் யர் பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் தே ஆர் வாட்சிங் டீச்சர்ஸ். ஸோ நம்ம இந்த ரெண்டு லைன்ல வந்து யாரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அடுத்த தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டத் விஸ்பர் லோ த வாஸ் தட் ட்ரூஸ் ஹார்ட் பைன். ஸ்பீக் ஜென்ட்லி, தன்மையா பேசுங்க. லவ் டத், ஆல்ரெடி நம்ம டத்னு 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு போயம்ல பார்த்திருப்போம். டத்துங்கிறது ஒன்னும் இல்ல, டஸோட அப்டேட்டட் வேர்ட் தான் என்னது அப்படின்னா டத். அப்புறம் விஸ்பர், விஸ்பர்னா என்ன அப்படின்னா முணுமுணுக்கிறது. சரியா? நம்ம கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் யாரும் இருந்தாலோ ஸ்டாஃப் யாரும் இருந்தாலோ பேசினா டீச்சர்ஸ் ஜென்ரலா ஒன் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்களா, டோன்ட் விஸ்பர் அப்படின்னா. விஸ்பர் அப்படிங்கிறது முணுமுணுக்கிறது. த வாஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட் and gently friendships essence flow, affection voices kind. and gently friendships essence flow, affections voices kind. அதாவது இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படிதான் பேசணும், ரொம்ப தன்மையா தான் பேசணும். இதுல பேசுற ஆக்சென்ட் அப்படிங்கிறது பேசக்கூடிய டோன், பேசும் தன்மையை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? affection voices kind, affection voices kind. அதாவது அன்பான அஃபெக்ஷனை வந்து எப்படி இருக்கணும், அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸஸ் கைண்ட். இது வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்ப அஃபெக்ஷனை வந்து கைண்ட் அப்படிங்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது அந்த பர்சனிஃபை பண்ணுது. சரியா? அஃபெக்ஷன் வாய்ஸஸ் கைண்ட். அஃபெக்ஷன் வந்து எப்படி, அஃபெக்ஷனுங்கிறது எப்படிப்பட்டது, அந்த கைண்டோட காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வேர்டு வந்து என்ன போயட்டிக் டிவைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பர்சனிஃபிகேஷன் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த சைல்ட், இட் லவுட் பி ஷியர் டு கெயின். டீச்சர் இட் இன் ஆசன் சாஃப்ட் அண்ட் மைல்ட், இட் மே நாட் லாங் ரிமைன். அதாவது நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது எப்படிதான் பேசணுமா, ரொம்ப அமைதியா தன்மையா பேசணுமா. டீச் இட் ஆஸ் அன் சாஃப்ட் அண்ட் மைல்ட், இட் மே நாட் லாங் ரிமைன். அதாவது நம்ம குழந்தைங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோமோ அதை வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்மள வந்து எப்பவுமே வந்து நம்ம பேசுற விதத்தை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. சரியா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர், pass through the life as best they may,
இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இதுல வந்து ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, ராஜாக்கும் மக்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுக்கடுத்து வந்து டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு, அப்புறம் நார்மலா சைல்டுக்கும் நமக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளை விட யங்கரா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்ம தன்மையா தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர். அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். பாஸ் த்ரூ திஸ் லைஃப் த பெஸ்ட் தே மே. அதாவது இந்த லைஃபை எப்படிலாம் பெஸ்டா பண்ணலாம், எப்படிலாம் சக்சஸா கொண்டு போகலாம் அப்படின்னு. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஸியஸ் கேர். நம்ம எப்படி பாத்துக்கணுமா, ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அவங்கள. ஏன்னா நம்மளை விட யங்கர் பீப்புள், நம்ம ஓல்டரா இருக்கும்போது நம்ம தான் அவங்கள டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்ட் ஒன், கிரீவ் நாட் த கேர் ஓன் ஹார்ட், த sands ஆஃப் லைஃப் ஆர் ரியலி நியர்லி ரன், லெட் சச்சின் பீஸ் த பார்ட். அதாவது இது வந்து நம்மளை விட மூத்தவங்க கிட்ட, அதாவது ஓல்ட் ஏஜ் பீப்புள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்ட் ஒன், கிரீவ் நாட் த கேர் ஒன் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளை விட மூதாதையர்கள் கிட்ட வந்து, நம்மளை விட பெரியவங்க கிட்ட வந்து நம்ம தன்பை தான் பேசணும். அவங்க வந்து எப்பவுமே எப்படி இருப்பாங்க, சாரோஃபுல்லா இருப்பாங்க. கிரீவ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, சாரோஃபுல் அப்படிங்கறதோட மீனிங் தான் கிரீவ். சரியா? த sands ஆஃப் லைஃப் ஆர் ரியலி ரன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது முடிய போகுது. இந்த மணல் கடிகாரம், இதுல வந்து மணல் கடிகாரத்தை தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மணல் கடிகாரத்துல எப்படி அதோட எண்டு டைமிங் வரும்ல, அது மாதிரி அவங்களோட லைஃப் முடிய போகுது. ஸோ அவங்களுடைய லைஃப் எண்டு டைம்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பீஸான மென்டாலிட்டி வேணும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எப்படிதான் பேசணுமா அவங்க கிட்ட, ரொம்ப வந்து தன்மையாவும் அமைதியாவும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, த sands ஆஃப் லைஃப் ஆர் ரியலி ரன். மெட்டாஃபர். மெட்டாஃபர்ங்கிறது என்னது, ஆஸ் லைக் இல்லாம ரெண்டை கம்பேர் பண்ணா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. த sands ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன், லெட்ஸ் டச் இன் பீஸ் டிபார்ட். ஏன்னா அவங்க லைஃபோட எண்டு ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அதுல தான். அடுத்து, ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர், லெட் நாட் ஹர்ஷ் டோன் பி ஹியர்ட், they have enough they must endure without an unkind word. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லாதவங்க, பூவரா இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டையும் நம்ம இப்படிதான் பேசணுமா, ரொம்ப அன்பாதான் பேசணுமா. இதுல வந்து எண்டர் அப்படிங்கிறது சஃபர். ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணும், எண்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சஃபர். நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணும், ரொம்ப காயப்படுத்தும். அதனால வந்து நம்ம அன்கைண்ட் வேர்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த எரிங் நோ, they may have toiled in vain, perchance unkindness made them so win them back again. நம்ம அதுக்கப்புறம் வந்து யாருக்கிட்ட அன்பா பேசணுமா, எரிங்கிறது தப்பு பண்ணிருப்பாங்களா, யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசும்போதும் என்ன பண்ணணும், ரொம்ப, ஏன்னா யாருமே வந்து வேணுக்குன்னு சொல்லி தப்பு பண்றது இல்லை. அவங்க ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட நம்ம அன்பா தான் பேசணும். ஏன்னா யாருமே வேணுக்குன்னு தோத்து போக மாட்டாங்க. நம்ம வந்து we have to give a chance to get them back. அவங்க அந்த திருப்பி வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, ஸ்பீக் ஜென்ட்லி he who gave his life to bend man's stubborn will. Speak gently. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா தான் பேசணும். he who gave his life. இங்க ஹீங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னாப்பா, கடவுளை மென்ஷன் பண்ணுது. ஏன்னா நமக்கு காடு தானே வந்து இப்படி ஒரு லைஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ டு பெண்ட் மேன் ஸ்டபர்ன் வில் வென் எலிமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர்ஸ் ஸ்ட்ரைவ் செட் டு தம் பீஸ் பி ஸ்டில். அதாவது நம்ம லைஃப்ல எவ்வளவோ டிஸ்அக்ரிமெண்ட், ஸ்ட்ரிஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்அக்ரிமெண்ட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிஃப். சரியா? ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலும் நம்ம ஸ்டபர்னா நிற்கும் போது அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து, ஸ்பீக் ஜென்ட்லி, திஸ் இஸ் a little thing dropped in the heart's deep well. அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த அமைதியா பேசுறதுங்கிறது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குற மாதிரி, ஒரு கிணத்துக்குள்ள வந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பேசணும் அப்படின்னா அது அவங்க மனசுக்குள்ள வந்து ஆழமா இருந்து அது நல்லதை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க டிராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல், இது வந்து ஆஸ் லைக் இல்லாம இத மாதிரி இருக்கணும். டிராப் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல், அதாவது வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள போடுற வார்த்தை வந்து எப்படி இருக்கணுமா அப்படின்னா, அந்த கிணத்துக்குள்ள வந்து ரொம்ப
உள்ள தள்ளி போடுவோம்ல அந்த மாதிரியான நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கணும். த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங் எட்டர்னிட்டி ஷால் டெல். அதாவது இதுல எட்டர்னிட்டிங்கிறது சாகா வரம். சரியா, நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டயுமே நல்லா வந்து அன்பா பேசணும். ரெண்டாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து சாகா வரம் பெற்றது. இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்கூல் டைம்ல யாரோ ஒருத்தங்க நமக்கு மோட்டிவேட் பண்ணது, இல்ல நம்ம காலேஜ் டைம்ல நமக்கு மோட்டிவேட் பண்ணது, இல்ல கொலீக்ஸ் யாராவது நம்ம டவுனா இருக்கும்போது, ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கும். அதனாலதான் நான் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போயட் சொல்லியிருக்காரு. ஓகே மேம், இந்த போயத்துல வந்து இந்த போயம் படிச்சிட்டோம். இந்த போயத்துல படிக்கும் போதே யார் யாருக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இதுல வந்து 2 தடவை வந்து அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்ட், அன்பா பேசுறது, அஃபெக்ஷன் வாய்ஸை வந்து கைண்ட்னு சொல்லி பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்சனிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து 2 இடத்துல மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். த சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன், அதுவும் அதுக்கப்புறம் டிராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல், இதுவும் மெட்டாஃபர். ஸோ இந்த போயட்டிக் டிவைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெக்காபுலரிக்கு போயிடலாம். ஹார்ஷ் அப்படின்னா என்னப்பா? ரஃப். அடுத்து டத் அப்படின்னா டஸ். விஸ்பர் அப்படின்னா லோ வாய்ஸ். லோ வாய்ஸா இல்ல முணுமுணுக்கிறது. ஆசன்ஸ் அப்படின்னா எம்பசைஸ். அடுத்து அனாக்சியஸ், ஃபீலிங் ஒரிட் ஆர் ஷோயிங் ஒரி, அதுதான் ஆக்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரீவ் அப்படிங்கிறது பி சாரஃபுல்னு சொல்லுவோம். டிபார்ட் அப்படிங்கிறது லீவ் ஆர் கோ சொல்லுவோம். என்ஜாய் அப்படிங்கிறது சஃபர் பேஷண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டாயில்ட் அப்படிங்கிறது ஒர்க்டு ஹார்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். வெயின் அப்படிங்கிறது ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட்ஸ், வேஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி சரியா. ஸ்டபன் அப்படின்னா ஒத்த கால நிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய ஒப்பீனியன்ல ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறது, அதுதான் சொல்லுவோம். அடுத்து ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறது டிஸ்அக்ரிமெண்ட் சொல்லுவோம். எட்டர்னிட்டினா என்லெஸ் நோ எண்ட் அப்படிங்கிறது தான். சரியா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். போயம் படிக்கும் போதே அந்த போயம் லைனுக்கு கீழேயே இந்த போயட்டிக் டிவைஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. மேம் ஆல்வேஸ் நீங்க போயட்டிக் டிவைஸ் க்ளோசரின்னு சொல்றீங்களே அப்படின்னா நம்ம அப்பப்ப எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மறக்கவே மறக்காது. ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸி. ஒரு 10 days தான் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படிங்கும்போது ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, டெட் டிஆர்பி எஸ்டிடி படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.